ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்ப போகிற நேரத்தில் சரி ஈவினிங் தான், டைமே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடி வந்திருக்கேன். விதை சேகரிக்க போகிறேங்க. வாங்க என்னென்னு காமிச்சிட்றேன். பாருங்களேன், நிறைய கீழே விழுந்து தன்னால் முளைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுதோ விதை சேகரிக்கலான்ட்டு வந்திருக்கேன். எவ்வளோ சேகரிக்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அதுவும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது என்னன்னே தெரில அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பேர் தான் நெற்பவளம். இது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு இயற்கை பாசி. அது மட்டும் இல்லை, சோளம் மாதிரி வறுத்து சாப்பிடலாம். இது வரும்போது பச்சை, கருப்பு, மஞ்சள், வெள்ளை, ஆஷ் கலர், இப்படி பலவிதமான கலரில் ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறும். ஆனால் நம்ம வெள்ளையாக இருக்கும்போதும் ஆஷ் கலராக இருக்கும்போதும் மட்டும்தான் இதை பறிக்கணும். சரிங்களா? புதுசாக இதை நம்ம நிறைய இதை பற்றி போட்டிருக்கோம். இதனுடைய முளைப்பு திறன் இந்த மழை காலங்களில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாதாரணமாக முளைக்கிறது கடினமான ஒரு விதைங்க. சோளம் மாதிரி வறுத்து கூட சாப்பிட்லாம். கைக்கெலாம் ஒரு அணிகலன்னா பாசி, நெக்லஸ், அப்புறம் காதில் போடுற இயர்ரிங், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், இந்த மாதிரி பலவிதமாக செஞ்சு போட்டுக்கலாம். உடல் சூட்டை தணிக்கும். சோளம் மாதிரியும் பொரித்து சாப்பிடலாம். உடல் சூட்டை தணிக்கும். அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ளது. இது முளைப்பு திறன் பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் ஆகும். மழை தண்ணியில் ஊற வச்சு போட்டாலுமே 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மழை காலங்களில் போட்ட 3ஆவது நாள் உங்களுக்கு முளைச்சி நிற்கும். சரிங்களா? அதனால் நான் நேற்று கூட ஒரு 25 பேருக்கு விதை சேகரித்து அனுப்பியிருக்கேன். அதில் இந்த விதையும் நம்ம போட்டிருக்கோம். 2 போட்டிருக்கேன். ஒரு செடியே நமக்கு போதுமானதுங்க. நான் ஏன் 3 வச்சுருக்கேன்னா, பிச்சு போட மனசு இல்லை, அது ஒன்று. 2வது நம்ம நிறைய பேருக்கு இது வரைக்குமே ஒரு 5500 பேருக்கு மேலே விதைகள் பகிர்ந்திருக்கோம். ஸோ விதை பகிரலாமேங்கிறதுக்காக தான் நான் நிறைய செடிகளை வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். மற்றபடி நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு ஒரு செடி அப்படிங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்போது கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்து போக ஒரு பாசி செஞ்சு போடலாமா அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அது ஒன்று. 2வது, கொஞ்சமாவது பொறிச்சு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னும் ஆசை. இது 2ம் நடக்கணும்னா, போன வருஷமே அவ்வளோ பறித்தோம். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கொடுத்தவங்க எல்லாருமே இப்போ அவங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விதைகளை. அந்தளவுக்கு நிறையவே வந்துடுச்சு. சரிங்களா? நான் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட அதுதான். ஒன்று, நீங்கள் நான் கொடுக்குற செடியை வளர்த்தெடுத்து அதோடய விதைகளை எனக்கே அனுப்பி கொடுங்க, நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை குரூப்பில் இருக்கீங்கன்னா நீங்களே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க என்கிட்ட வாங்குறத. ஆனால் அதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. மற்றவங்களுக்கு பகிர்றதுக்கு தயவு செஞ்சு விலை நிர்ணயம் பண்ணாதீங்க. என்றைக்குமே இது மாதிரியான அரிய வகைகளை மீட்டெடுக்கிற மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்குது. அதை வியாபாரமாக, வர்த்தகமாக தயவு செஞ்சு மாற்ற வேண்டாம். சரிங்களா? இது என்னுடைய ரொம்ப 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 தாழ்மையான வேண்டுகோள். விதை பரவலாக்கம் பண்ணுங்கள். நம்ம நாட்டில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விதைகளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இயற்கை விவசாயத்தை கொண்டுட்டு போங்க. இதெல்லாம் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த மாடித்தோட்டம் வச்சுருக்கேனே தவிர, மாடித்தோட்டத்தினால என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகுது. என்னுடைய நட்பு வட்டாரத்துக்கு இதை பற்றின அறிமுகத்தை நான் கொடுக்குறேன். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். யாரும் காசு போட்டு வாங்கக்கூடாது. இந்த விவசாயத்துலேயும் ஒரு ஏமாற்று வேலை, ஒரு தரமில்லாத ஒரு விதைகளை சேகரித்து முளைப்பு திறன் இல்லாத டைமில் விலை நிர்ணயம் பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடாது. விவசாயத்தை நோக்கி மக்கள் வர்றதுக்கு நம்ம தூண்டுகோலாக இருக்கணுமே தவிர, விவசாயம் பண்ணக்கூடிய, இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய மாடித்தோட்ட யூடியூபர்ஸை பார்த்துட்டு எல்லோரும் திட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு மனநிலை. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து.
அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? நிறைய வேஸ்ட்டாக கீழே போயிடுது. கீழே போகிறதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. நம்ம குனிஞ்சு எடுத்து வேலை பார்க்குற அளவுக்கு இப்போ சாரீ கட்டிட்டு வந்தாச்சு, அப்புறம் என்ன இருந்து குனிஞ்சு எடுக்கிறது? அதுக்கெல்லாம் வேலை பார்க்க அப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போக முடியாது. நீட்டாக கட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப தான் செய்யணும். இருந்தாலும் ஒரு 2 வீடியோ எடுத்துருவோன்னு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோ முடிய போகுது. விதை சேகரித்து முடிச்சிட்டேன். அடுத்து என்ன விதை சேகரிக்க போகிறேன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு லாங் வீடியோ உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா விதைகள் வாங்குறதுக்காக நீங்கள் என்னை பயன்படுத்துகிறீங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் யார், உங்கள் சேனல் என்னது, எனக்கு ஏதோ வந்துச்சு நான் உங்கள்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மனசு ரொம்ப வலிக்குது. சரிங்களா? ஓகே, இவ்வளோ சேகரிச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உடனே எனக்கு வந்து நம்பர் எடுத்துகிட்டு செல்ஃப் அட்ரஸ் கவர்னால் என்ன, எப்படி அனுப்பணும், அதை பற்றி ப்ளீஸ் எனக்கு விவரமாக சொல்லவும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாதீங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அந்த அபவுட்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி கொடுத்துருப்போம் தெரியுமா, கார்டன் எதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த இடத்துல எப்போவுமே பெர்மனெண்ட்டாக 365 நாளும் நம்மளுடைய அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் இருக்குது. சரிங்களா? அதுலேருந்து நீங்கள் அட்ரஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ரஸ் கவர் அப்படிங்கிறது எப்படி அனுப்புவது அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ ஜெயாஸ் கார்டன் சேனலில் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அனுப்பணும்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை தயவு செஞ்சு எந்த வீடியோனாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களும் விதைகளை பெற்ற ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கலாம். சரிங்களா? செய்வீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் அதை டெலிட் பண்ண கூட டைம் இல்லைங்க. அவ்வளோ மெசேஜ் வருது, ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை. அதுவும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்கலாம் தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பாதீங்க. வாய்ஸ் மெசேஜுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டோரேஜ் அப்படியே முடிஞ்சிச்சுன்னு தினமும் ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லுது. அதையெல்லாம் நான் டெலிட் பண்ண என்னால் முடியல. சரிங்களா? என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சிட்டு என்னை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் என் மூலமாக நிறைய வந்து தெரிஞ்சுக்கோங்க. என் மூலமாக நிறைய விதைகளை இலவசமாக பெறுங்க. என் உறவுகள் மூலமாக நிறைய பெறுங்க. மாடித்தோட்டம் என்னை விட பெரிய மாடித்தோட்டம் வைக்கணும், எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும். யாருமே இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு விலை கொடுத்து எதுவும் வாங்கக்கூடாது. இது மட்டும்தாங்க. மகிழ்வி மகள். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் நான் பயணிச்சிட்ருக்கிறேன். என் பின்னாடி நிறைய உறவுகள் இதே நோக்கத்தோடு பயணிச்சிட்ருக்காங்க. நீங்களும் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது. என் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உறவுகள், நட்புகள் ஒரு 10 பேரையாவது சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அவங்களும் பயன்பெறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்பும் பண்ணி வைங்க. ஓகேங்களா? லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு வரும், அதையும் பண்ணுங்கள். அது நம்மளுடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லும். செய்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். என்றைக்கும் உங்களுடைய ஜெயா. ஓகே, பாய்.